எழுதுகிறேன். பாவம் செய்தது அவர் உங்களை உற்சாகப்படுத்தினவர். அவர் பாவம் செய்யாதபடிக்கு வைக்கிற உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவேளை பாவம் வந்துவிட்டால் நீதிபதியாக இருக்கிற இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரா? அறிந்து பேசுகிறார். ஏனென்றால் அவர் மகா பிரதான ஆசாரி. ஆமென். சொந்த ரத்தத்தினாலே பூமிக்குரிய ஆசாரி என்ன செய்யணும்? அவர் தனக்காகவும் ரத்தத்தை கொண்டு போகணும், எங்களுடைய தப்புதங்களுக்காகவும் ரத்தத்தை கொண்டு. ஆனால் இவர் அப்படி இல்லை, தனக்காக போக வேண்டிய அவசியம் இல்லை. நமக்காக மாத்திரம் அவர் தன் சொந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு பிதாவிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு மன்னிச்சிருந்தப்பா, என்னதுன்னு தெரியாமல் செஞ்சுட்டாங்க, என் பிள்ளைகள் தெரியாமல் செஞ்சுட்டாங்க, மன்னிச்சிருங்கன்னு சொல்லி இன்று நம்ம ஒவ்வொரு காலமும் பிதாவின் சமூகத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பரிந்து அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார். சோத்திரம். எவ்வளவு ஒரு மேன்மையான ஒரு காரியம் பாருங்க. இது பாவம் செய்வதற்கு நமக்கு ஒரு உற்சாகப்படுத்தவில்லை, பாவம் செய்யாதபடிக்கு வெளியே எழுதுகிறேன்னு சொல்கிறார். அடுத்தபடியாக நமக்காக அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் சொன்னார். சோத்திரம். பாருங்கள், இந்த பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை மாத்திரம் அந்த சென்று கொண்டிருந்த அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே இன்றைக்கு நீங்களும் நானும் பிரவேசிப்பதற்கு நமக்கு என்ன கிடைத்திருக்கிறது? தைரியம் கிடைத்திருக்கிறது. அல்லேலூயா. இவ்வளோ மேன்மை பாருங்க. பிரதானாசு பாருங்க, வருஷத்துக்கு ஒரு முறை அந்த தறிக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அது மாத்திரமல்ல, அங்கே சோத்திரம் ரொம்ப ஒரு பயபக்தியோடு உள்ள போகணும். ஒருவேளை பாவங்கள் காணப்படுமானால் அங்கே என்ன ஆகிடும்? மரணம் சம்பவித்து விடும். கால்கள் பாருங்க, ஒரு சங்கிலி ஒன்று கட்டியிருப்பாங்க. அங்கே ரொம்ப நேரமாகியும் அவன் வரவில்லை, ஒன்றும் சத்தமே இல்லை அப்படின்னா உடனே நினைச்சுவாங்க, சங்கிலி பிடித்து வெளியே இழுத்து விடுவார்கள். அவ்வளவு பயங்கரமான ஒரு இடம், மகா பரிசுத்த ஒரு இடம். வருஷத்திற்கு ஒரு முறை மாத்திரம் போக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு இடம் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு இருக்கிறது. தைரியம் கிடைக்கிறது. ஆமென். இதனாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்து தொடங்குங்கள். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாமிசமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் 20ஆம் வசனம், அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. இன்னைக்கு நம்ம பாருங்க, ஒவ்வொரு நேரம் கர்த்தர் தொழுது கொள்வதற்கு இதுவரை